எனக்காய் சிலுவையில செய்து முடித்தவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சாரு. அறகுறைய செயல் அல்ல. எனக்காய் அவர் ஜீவனே தந்தார்ல. அப்ப அவருக்காய் நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை. எப்படி அசதியா இருக்க முடியும்? 8 மணி நேரம் வேலை செஞ்சு பூமியில ஒரு அமௌண்ட் சம்பளம்ன்ற பேர்ல வாங்குறோமே, அந்த வேலைக்கு, அந்த பணம் வாங்கக்கூடிய அந்த வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமானால், எனக்காய் ஜீவனை தந்து அந்த ஜீவன் நிமித்தமாய் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. அந்த வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்டா பண்ணணும். இன்னைக்கு இந்த சுவிசேஷ வேலை தனிந்து போகவே கூடாது. இதை நம்ம செய்யணும். இது கொரோனா நாட்கள்ல பாதிக்கப்பட்ட வீட்டுல இருக்கிறோம். ஐயோ நெத்த பண்றது இல்ல, போன் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஃப்ரீ கால்ஸ் தானே. ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிச்சுன்னா அன்லிமிட்டட் கால்ஸ் தானே. நெட் இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் பதிவு போடுங்க. தெளிவாக எழுதி அனுப்புங்க. அனுப்புங்க. யாருன்னா ஒருத்தட்ட பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த பூமியில கிறிஸ்தவன் சொல்லி மதவாதம் பண்றான், ஏமாத்துறான், மனசை மாத்திடுவான், உன்னை பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணுவான். அவன் ஆயத்தோடு சொல்லட்டும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். குடும்பத்துல சொல்லுவாங்க ஃபேமிலி டைம் இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்றதுல நீங்க பிஸியாவே இருக்கிறீங்க. 1008 வார்த்தை வரலாம். என்ன யாருன்னு சொன்னாலும் எனக்கு என்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சாதான் நான் தைரியமா போய் சந்திக்க முடியும். எனக்காய் சிலுவையில செய்து முடித்தவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சாரு. அறகுறைய செயல் அல்ல. எனக்காய் அவர் ஜீவனே தந்தார்ல. அப்ப அவருக்காய் நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை. எப்படி அசதியா இருக்க முடியும்? டயர்டா இருக்கு எப்படி சொல்ல முடியும்? முடியாது. பிஸின்னு எப்படி சொல்ல முடியும்? செய்யணும். 8 மணி நேரம் வேலை செஞ்சு பூமியில ஒரு அமௌண்ட் சம்பளம்ன்ற பேர்ல வாங்குறோமே, அந்த வேலைக்கு, அந்த பணம் வாங்கக்கூடிய அந்த வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமானால், எனக்காய் ஜீவனை தந்து அந்த ஜீவன் நிமித்தமாய் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. அந்த வேலை எவ்வளவு இம்பார்ட்டன்டா பண்ணணும். ஃபேமிலி, குடும்பம், பிள்ளைங்க, சம்பாத்தியம், காசு, வருமானம், அப்புறம் அது பூமிக்குரிய பொருட்கள், பொருளாதாரத்தை, இது வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். இதுதான் முக்கியம் நம்மளுக்கு இல்ல. இது எல்லாம் போக டைம் இருந்தா, மூடு வந்தா, அது கரெக்டா அமைஞ்சதுன்னா அப்போ சொல்லணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு கிறிஸ்தவ சமுதாயம். ஆண்டவர் எப்ப வருவார்னு யாருக்குமே தெரியாது. திருடன் வருது போல திடீர்னு வருவாரு, கண்ணு மிக்கிற வெள்ளை திடீர்னு வருவான்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு நமக்கு ஒரு பதில் அழகா கொடுத்திருக்காரு. மத்தேயு 24 அதிகாரம் கவனிச்சீங்களா? எப்ப முடிவு வரும்? எப்ப முடிவு வரும்? இந்த ராஜ்யத்தோட சுவிசேஷம் சாட்சியாக பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படணும். அப்ப முடிவு வரும். இதே விஷயம் பேதுரு சொல்றார், வாசிங்க. 2 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனத்துல பேதுரு என்ன சொல்றார், வாசிங்களேன். எந்த மனிதன் கெட்டு போக கூடாது என்பதற்காய் அவருடைய வருகையை குறித்து வேணும்னே தாமதம் பண்ணலையா, வேணும் லேட் பண்ணலையா. ஆனா கெட்டு போய் அழிந்து போய் பாதாளம் போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நம்ம மேல அவரு தாமதமா இல்ல, நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கார். எதுல? அவருடைய வருகையை குறிச்சு. அப்போ நம்ம போய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்திற்கும் என்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தருடைய வருகை இருக்கும். அது வரைக்கும் கிடையாது. ஏன்னா வசனம் தான் சொல்லுது. பேதுரு தான் சொல்றாரு, இயேசுவும் தம்முடைய வாயில் அதே தான் சொன்னார். நான் அநேக நேரங்களில் நான் இது எங்க சபை மக்கள் பலமுறை சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு தனிப்பட்ட மனிதனை சந்திக்கும் பொழுது என் கண்ணில் தெரியறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ரட்சிக்கப்படலையா, அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ரட்சிக்கப்படலையா, அது மட்டும் தான் கண்ணில் தெரியும். அவன் பதவி, அவன் பேரு, அவன் புகழ், அவன் உலக பிரகாரமா அவனை பத்தி பேசுற ஜாதி, அவன் பின்னாடி இருக்கிற ஆள்பலம், பணபலம், அவனுடைய வசதி, அவன் என்ன போஸ்டிங், அவன் எவ்வளவு பெரிய ஆளு, கோவக்காரனா, நல்லவனா, கெட்டவனா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படலையா, அவனுக்கு சத்தியத்தை சொல்லி ஆகணும், அவ்வளவுதான். அப்ப அவருக்கு சொல்ல வேண்டிய நம்மளுடைய கடமை. அதான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதனுடைய பதவியோ, பெயர் புகழோ, பண அந்தஸ்தோ, ஆள் பலமோ, அரசியல் பலமோ, இல்ல அவனுடைய வசதி வாய்ப்புகளோ, இல்ல அவனுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களோ இல்ல, அதெல்லாம் நம்ம கண்ணில் தெரியவே கூடாது. அவன் ரட்சிக்கப்படல, அவன் ஆத்மா ரட்சிக்கப்படணும். அவன்கிட்ட இயேசு பத்தி சொல்றதுக்கு அவன் சர்க்கிள் ஆண்டு நம்மள காரணம் இல்லாமல் கொண்டு போகல. புது நபர்கள் நம்ம வாழ்க்கையில் அறிமுகமாக ஆகிறது காரணம் எல்லாம் அவனுக்கு நாம் இயேசுவை பற்றி சொல்லணும்ன்ற ஒரே காரணம் தான். இல்லை இன்னைக்கு நாளைக்கு சொல்லிக்கலாம், இல்லை இன்னைக்கு இப்போ வேணா அப்புறமா சொல்லிக்கலாம், இல்லை மெதுவாக சொல்லிக்கலாம், இல்லை சரியில்லை, இல்லை இந்த சிச்சுவேஷன் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, இந்த அமைப்பு இங்கே சரியில்லை, இல்லை வேணாம் மெதுவாக பேசிக்கலாம். இல்லை, கிடையவே கிடையாது. ஒரு பெரிய கூட்டத்தில் மீட்டிங்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஸ்டேஜ்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஏராளமான கூட்டம் இருக்குது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டேஜ்ல இருந்து அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் இருதயத்தில் ஆண்டவர் பேசுறாரு, இறங்கி போக முதல்ல இங்க அப்படின்றாராம்.
ஒரு பக்கம் பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மனசு ஆண்டோடு பேசிக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, இத்தனை 1000 பேர் மக்கள் இருக்கிறாங்க, நான் ஸ்டேஜ்ல இருந்து எப்படி இறங்கி போவேன்? மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர், நீ இறங்கி போக முதல்ல அப்படின்னாராம். ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போறாரு, யாருக்கு ஒன்றும் புரியல, ஒரு பாட்டு வேகமா போறாரு. கர்த்தர் இடத்தை காட்டினார், இந்த இடத்துல போய் நில்லு அப்படின்னு நின்றுட்டு இருக்காராம். என்ன ஆண்டவரே, அங்க மீட்டிங்ல பாதியில இறக்கி கூட்டு வந்துட்டீங்க, நான் நின்றுட்டு இருக்கிறேன், எதுக்கு வர வச்சீங்க, யாருக்கா வர வச்சீங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு பேசிட்டு இருக்கிறாரா. திடீர்னு அந்த வழியில ஒரு பொண்ணு ஒன்று வந்துதான். ஆண்டவர் சொன்னார், இந்த பெண்ணுக்கு அதை வர சொன்னேன், அந்த பொண்ணுகிட்ட போய் சத்தியத்தை சொல்லு அப்படின்னாரா. இவரும் போய் அந்த பொண்ணுகிட்ட போய் சத்தியத்தை சொன்னார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, ரட்சிக்கப்படுமா. அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி சொல்லியிருக்கார். சொல்லி முடிச்சு பழையபடி மறுபடியும் மீட்டிங் வந்துட்டாரு. நடந்த சம்பவத்தை சொன்னார், பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில the famous celebrity has passed away. நியூஸ் வருது. அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் இப்போ ஜாக மாட்டேன், டைம் இருக்கு, நான் மெதுவா இயேசு ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில there is always an urgency for the gospel. எமர்ஜென்சி மாதிரி தான் gospel, சுவிசேஷம் என்பது. தாமதிக்கவே கூடாது, தாமதிக்கவே கூடாது.